வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் அண்டு பேட் மெக்காஃபே இதை பற்றி க்ளீனாக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ராயல் ஃபேமிலின்னாரு, அப்போ இவர் தான் ராயல் ஃபேமிலியா அது இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடுக்கிடும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது என்னன்னா, ராக் இருக்கார், ராக்கு தான் இந்த ராயல் ஃபேமிலி. பட் WWE நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க, பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாம், இப்போது பேட் மெக்காஃபே தான் அந்த காலரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து இது பண்ணுறாருல, அப்போ அவ்வளோதான், மொக்கையாக முடிஞ்சிச்சு, போச்சு, ஒன்றும் ஐப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க பட்சத்தில் அப்போது அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த சாப்டர் க்ளோஸு இவர் தான் நினச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ண பட்சத்தில் ராக்கை சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கூஸ் பம்ப்ஸ் கிளம்பிடும், தாறுமாறாக இருக்கும். ராக் மட்டும் நான் தான் இது பண்ணேன், நான் என்னோடய ஆளுங்க தான், நான் தான் இவங்க 2 பேர்த்தையும் ஆட்டி படைகிறேன்ற மாதிரி சொன்னால் பிளாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான விஷயந்தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்சர்வர்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. என்னை பொறுத்தவரையும் நீ என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேணாம், எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எதிர்பார்த்து நெஞ்சமெல்லாம் நொறுங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று நினைப்போம், நடக்க இருக்கும். இப்போ சில ஃபேன்ஸ்லாம் தீவிரமாக என் ஆளுக்கு இது நடக்கும்பா, என்னோடய தலைவனுக்கு, ஆனால் அது நடக்காது, மொக்கையாக பார்த்தீங்கன்னா முடிச்சுடுவானுங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை எப்படி சொல்கிறது, நடந்தால் சூப்பரு வேறு லெவலுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி பட்சத்தில் அது வரைக்கும் நடக்கலைன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. தேவையில்லாமல் ராக்கு தான்ப்பா வருவாருன்னு விஷம் மீன் வரைக்கும் உட்காந்துட்டு வராமலே போயிட்டாருன்னா பெரிய ஏமாற்றமாகிடும். அந்த வகையில் தான் சொல்கிறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுருக்காதீங்க. நடந்தால் நல்லது, இல்லைன்னா போய் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்ருங்க. பார்க்கலாம், இதுக்கான வாய்ப்பு எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மீதி உள்ள 60% இல்லை. பேட் மெக்காஃபே தான் இது, மற்றபடி யாரும் இல்லை. அதுக்கு பின்னாடி ராக்கும் இல்லை, கெவின் ஓம்ஸும் இல்லை. யாருங்க அவர் மேனேஜரு, நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச், அவரும் எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டார். சிம்பாலிட்டியாக பார்த்தீங்கன்னா சிம்பத்தி க்ரியேட் பண்ண கூட இந்த மாதிரி பண்ணி ராக்கி புகாரை கிளப்பி விடுவானுங்க. ஒன்றுமே இல்லை, சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா அப்படியே மொக்கையாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ற மாதிரி கூட பண்ணி விட்ருவானுங்க. அதனால் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோமனை பற்றி பேசுவோம். ரோமன் ரெயின்ஸ் இப்போ சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாருன்றாங்க, பண்ண மாட்டாருன்றாங்க. அதான் சொன்னேனே, ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்கும் நடக்க போகிற போட்டியில் யார் தான் வின் பண்ணுவான்ற மாதிரி ஈஸியாக ப்ரெடிக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க WWE. இப்போ ரேண்டி மேட்சாக எடுத்துக்கோங்களேன், என்ன தான் இது பண்ணாலும் ரேண்டி தான்ப்பா வின் பண்ணுவார், ரேண்டி ஹீல்டன் பண்ணிடுறாரு, ரேண்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு, அதெல்லாம் ஏதாவது ஒரு மூலையில் இது பண்ணி தான் கோடி வின் பண்ணுறது ஒரு துளி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோமன் ரெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரேண்டி வின் பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த மேட்ச்சில் அப்படி இருக்கக்கூடாதான், பங்கு ரோமன் ஒரே ஈக்குவலில் காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் யாருன்றதே ப்ரிடிக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கலாம், எங்கள் தலைவன் ரோமன் வின் பண்ணிக்கலாம், எங்கள் தலைவன் சிஎம் பங்கு வின் பண்ணலாம் அப்படின்னு. பட் WWE ஈக்குவலாக மற்றவங்கள நார்மல் ஆளுங்க, இப்போ வேறு ஃபேன்ஸு, ரேண்டி ஃபேன்ஸு, இல்லை வேறு ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஜான்சனா ஃபேன்ஸ், அவங்களாம் எதிர்பார்ப்பாங்களே, அப்போது இவங்களை யார் வின் பண்ணவங்க டஃப்பாக போகும்போது யாருன்னு திரும்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் யோசிக்க வைக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். போனால் தான் அடுத்தது கண்ட்ரோலு கரெக்டாக வரும். அடுத்தபடியாக இது போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் பக்கம் போகிறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ரோமன் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பிரான் பிரேக்கர் மெடிக்கலி பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டார். இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் சில பேர்த்து பிரான் பிரேக்கரை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆமாம் கைஸ், இப்போ பாலேமனும் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கிட்ட டிஸ்கஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் வரப்போகிறார். வந்தாலும் ஃபியூடு கொண்டு போக முடியாது செத்ராலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும். ஏன்னா குந்தர் பக்கம் கொண்டு போயிட்டாங்க, எதுவுமே இல்லாத பட்சத்தில் மேபி வரலாம். பார்த்தீங்கன்னா அந்த குந்தர் விசஸ் செத்ராலன்ஸ் மேட்ச் நடக்கல, அதில் இன்டர்ஃபை ஆகி குந்தரை வின் பண்ண வைக்கலாம், செத்ராலன்ஸை தோக்க வச்சு அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபியூடு போகலாம். அப்படி கூட பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அவ்வளோதான் கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் மறக்காமல் நெக்ஸ்ட் ஒரு சந்திக்கலாம். பை பை கேஸ்.